இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலை பார்க்கும்பொழுதே நமக்கே அந்த கதிரை பார்த்தா பாவமாக இருக்குது. அதாவது ராஜி ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு தான் ஒரு பையனை காதலிக்கிறத சொல்லவே இல்லை. கல்யாணம் வேணாங்கிறதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு படிக்கணும், நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க. இந்த படிக்கிறேங்கிற ரீசனை சொல்லிவிட்டு நான் கல்யாணத்தை தள்ளி போடுவேன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது எல்லா நேரத்தையும். அவங்க ஒரு சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, உனக்கு இந்த போலீஸ் வேலைலாம் வேணாம்பா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படி இப்படின்னு வசனங்களை பேசி அதை கெடுத்து விட்ருவாங்க. அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிவிட்டு, இதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, அவர் கல்யாணத்தை பண்ணிச்சா சரியாக போயிடுவா, அதுக்கப்புறம் அவர் புருஷனுக்கு பிடிச்சா வேணால் படிக்கட்டும், உன் புருஷன் ஓகேன்னு சொன்னால் ஓகேமா அப்படின்னு எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க சரி ஓகே அப்படின்னு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் செஞ்சிருக்க வேண்டியது என்ன, ராஜி போயிட்டு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இவன் தான் அந்த பையன், உங்களுக்கும் ஓகேவான்னு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஒத்துக்கலை அப்படின்னா, கண்ணா நல்லவனோ கெட்டவனோ அதுக்கப்புறமா அந்த ஓடி போகிற முடிவு அவங்க எடுத்துருந்துருக்கலாம், அது வேறு. ஆனால் எதையுமே வீட்டில் சொல்லாமல், எங்கே போகிறேன்னு சொல்லாமல், ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அதெல்லாம் லெட்டர்லாம் வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவாராமா. இவங்களோடனே கொடுக்கணும்னு ஓடிடுவாங்களாம். ஓடி போனதன் விளைவு, அவர் மோசமான ஒரு ஆளை சூஸ் பண்ணதன் விளைவு, பணத்தையும் இழந்து நகையும் இழந்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் பெற்றவங்களெல்லாம் ஏமாற்றிட்டமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடு அவங்க நிற்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட தப்பு செஞ்சாங்க, அந்த தப்பு செஞ்சவன் தண்ணியை குடித்தான் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான நிலமை தான் கதிர் எதுவுமே பண்ணல. கதிர் இந்த பொண்ணுக்கிட்ட பல தடவை அந்த கண்ணனோட பேசுகிறத பார்த்து, அவன் நல்ல பையன்லாம் அவன் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அவருக்கு இந்த பொண்ணு மேலே எந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், லவ் எதுவுமே இருக்க மாதிரி காமிக்கவும் இல்லை. ஒன் சைடு காதல்கள் எதுவுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பற்றி பேச எரிச்சலாக இருக்குது. அவர் சொல்ல கேட்காம ஓடி வந்தானா அவன் என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டை பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ அவரை நிற்க வச்சு அவரை எல்லாரும் திருட மாதிரி பேசி, மோசமானது மாதிரி பேசி, அவங்க அப்பாவும் இவரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணாங்கங்கிறத பேசி பாண்டியனை திட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? கோமதி ஒரு ஆள் தன்னுடைய அண்ணன் குடும்பத்துக்காக இதெல்லாம் நான் பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன், ஆட்டுக்குட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி பிரச்சனையாகி இப்போ இவ்வளோ பெரிய. இதுக்கப்புறம் அண்ணே எங்கள் வீடு ஒன்றும் அப்படி இல்லைனே அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களே தவிர, என்னடா கதிரை இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் கதிரை பார்க்குறாங்களே தவிர, உண்மையை ஒத்துக்கிறதுக்கான முதுகெலும்பு அவங்களுக்கு இல்லை. சரி, ஊர்க்காரங்க பேசி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தானே, உள்ளே வாங்க, உள்ளே வச்சு பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? அதையும் சொல்கிறதுக்கு முடியாது, தன்னோட குடும்பத்தையும் சொல்ல முடியாது. பாண்டியனை கதிரை வெறுக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. இன்னொரு ஏன்னா அவங்கள திட்டுவாங்க, அவங்களை அடிப்பாங்கிற காரணம் சொன்னாங்க. இதே காரணத்தை தான் பழனியும் சொன்னார். ஏன்னா நான் இப்போ போய் கண்ணாவரத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அதை சொல்லாமல் இருந்தால் என்னை அடிப்பாங்கடா அப்படின்னாரு. உங்களுக்கு அடி வாங்குவீங்க, 4 அடி வாங்குவீங்கிறத பயந்துட்டு இந்த பையனோட வாழ்க்கையவே கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சுயநலமாக கோமதியும் சரி, இந்த பக்கம் பழனியும் சரி செஞ்சு விட்டாங்க. இப்போ இந்த சமயத்தில் மீனாவாச்சு இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. அந்த பையனை போட்டு அடிக்க வராங்க, திட்டுறாங்க, பழிய போடுறாங்க. அந்த பையன் அவ்வளோ நல்ல பையனா, அவங்க அம்மா மேலே இருக்க பாசத்தில் பிடிக்காம ஏன்டா கல்யாணம் பண்ணுறேன்னா, பிடிக்காம கல்யாணம் பண்ணல, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் அம்மாவுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்படிங்கிறதுனால டக்குன்னு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கத்தி அட்லீஸ்ட் மொத்தமாக எல்லோரும் இருக்கும் போது இல்லாட்டி கூட பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ளார கதிரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன். சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், சத்தியெல்லாம் கூட பண்ணேன், இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. நடந்தது இதுதான். அந்த பொண்ணு சாக போகிறேன்னா, பிரச்சனை பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் பண்ணால் ஓடி எவனையோ நம்பி ஏமாந்துட்டா. அப்போ அத்தை இதை பண்ணாங்க. இதை தெரிஞ்சால் அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுவாங்கிறனாலையும் பேசி இது பண்ணுவாங்கிறனாலையும் அத்தைக்கு இருந்த கில்ட்டுக்காக, குற்ற உணர்ச்சிக்காக இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாண்டியனுக்காக தெரிய வச்சிடலாம். பாவம் பாண்டியனும் அந்த மன குமைச்சலோட நம்ம இவ்வளோ மோசமான பையனையாக பெற்றோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா கதிர் மேலே தேவையில்லாத பழி விழுந்ததை கொஞ்சமாச்சு நிறுத்தலாம், கொஞ்சமாக நிறுத்தி சொல்லவா செய்யலாம். மீனா அட்லீஸ்ட் தன்னுடைய கணவருக்கு அவங்களெல்லாம் சொல்லி இதை புரிய வைக்கலாம். ஆனால் அதையும் புரிய வைக்காமல் மீனாவும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் அமைதியாகவே இருந்து கதிரை திட்டுவாங்க வச்சு, கதிரை வீட்டை விட்டு துரத்த விட்டு பரிதாபமாக அவர் நடுவோட நிற்க வச்சு, அந்த பையன் செய்யாத தப்புக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் தலையில் இவ்வளோ பேர் இந்த குருவி தலையில் அந்த பெரிய பணம் காங்குவாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு தோணுது. மீனாவை சொல்லிட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாரும் சொல்லாமல் இருந்து அந்த பையன் இருக்கிற தலையில் இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவரை திருடனாக்கினதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஒத்து வருது, என்ன விஷயங்கள் ஒத்து வரல, இந்த கதை இதுக்கப்புறம் எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலை பார்க்கும்பொழுதே நமக்கே அந்த கதிரை பார்த்தா